அனைவருக்கும் வணக்கம். வள்ளல் பெருமான் அவர்கள் சொன்ன சன்மார்க்கம் என்பது என்ன? எத்தனையோ அறிஞர்கள் பேசியிருக்காங்க. அவங்க பேசுனதெல்லாம் செவி வழியா கேட்டு எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை சொல்லலாம்னு இருக்கேன். நான் சொல்ற கருத்துக்கள்ல உங்களுக்கு தவறுன்னு இருந்துச்சுன்னா அதை சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன். வள்ளலார் என்ன சொன்னாரு? மாம்சம் சாப்பிடக்கூடாது, மது சாப்பிடக்கூடாது, புறம் பேசக்கூடாது, ஜீவகாருண்யம் செய்யணும். இப்படி பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஆனால் சன்மார்க்கங்கிறதுல இன்னைக்கு எப்படி இருக்கு? பெரும்பாலும் எல்லா பேருமே சன்மார்க்கிகள்னு எடுத்துக்கிட்டோம்னாலே வெள்ளை சட்டை, வெள்ளை வேஷ்டி, தலையில் சில பேர் வெள்ளை துணி கட்டுவாங்க, சில பேர் தொப்பி போடுவாங்க. அது சாதுக்கள். அதாவது சன்மார்க்கங்கிறது அந்த வெள்ளையில தான் இருக்குது. அதாவது சுத்தமாக இருக்கணும். நம்ம வள்ளல் பெருமான் அவர்கள் இந்த தலையில் முக்காடு போட்டு இந்த வெள்ளை உடை அணிஞ்சதில் அதே மாதிரி நம்ம இருக்குங்கிறது ஒரு கணக்கு. வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டால் மட்டும் சன்மார்க்கம் ஆயிருமா? நடைமுறையில் எப்படி இருக்குது? அன்னதானம் கொடுக்குறோம், சாப்பாடு பசியை போக்குறோம், நல்ல விஷயங்கள் செய்கிறோம். அப்படிங்கிறனால சன்மார்க்கம் கிடையாது. சன்மார்க்கம் நம்ம பிறருக்கு செய்கிறதுனாலையோ அகவல் பாராயணம் பாடுறதுனாலையோ கிடையாது. சன்மார்க்கங்கிறது நம்மகிட்டருந்து ஆரம்பிக்கணும், நம்ம குடும்பத்திலேருந்து ஆரம்பிக்கணும், நம்மளை பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட ஆரம்பிக்கணும். அன்னதானம் 10 பேத்துக்கு வாங்கி கொடுத்தோன்னே வள்ளல் சொல்லிட்டாரு, நான் பசியை தீர்த்துட்டேன் அப்படிங்கிறது, காசை கொடுத்துட்டேன், அவங்களுக்கு இது செலவு பண்ணிட்டேன், வயதானவர்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச உதவி செஞ்சுட்டேன், கொடுக்கலாம், செய்யலாம். அதெல்லாம் சன்மார்க்கங்கிறது அவர் வள்ளல் பெருமான் அவர்கள் சொன்னது செய்கிறது அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் சன்மார்க்கங்கிறது நம்மகிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். அது ஒரு ஒரு வயதில் பெரியவர். இது எனக்கு நானும் பார்த்துருக்கேன், ஒருத்தவங்க சொல்லியும் கேட்டிருக்கேன். வயதில் பெரியவர். அவர் சன்மார்க்கில் பழுத்த பழம். அவர் எப்படின்னா சன்மார்க்கத்தை பற்றி பாடுவார், கண்ணை மூடிட்டு அகவல் பாராயணம் போடுவார், எல்லா பாட்டுகளும் அவருக்கு அத்துப்படியாக இருக்கும். ஆனால் அவர் நிறைய இடத்துல அன்னதானம் பண்ணுவார். கோயிலுக்கு இந்த அதாவது அநாத ஆசிரமங்களுக்கு போவார், சாப்பாடு போடுவார். அங்கே போய் என்ன செய்வார்? இவருக்கு தெரிஞ்ச பாட்டெல்லாம் போடுவார். 1 மணிக்கு 12:30 மணிக்கு சாப்பாடு 1 மணிக்கு போடணும்னா 12 மணிக்கு இருந்து அவர் எல்லா பாட்டையும் பாடி குழந்தைங்க பசியோடு காத்திருப்பாங்க. ஆனால் அவங்க சொல்லுவாங்க, ஐயா குழந்தை பசியோடு இருக்கியா சாப்பிடுன்னு. அவருக்கு தெரிஞ்ச பாட்டெல்லாம் ஒப்பிச்சுட்டு சாப்பாடு கொடுக்குற அப்படி ஒரு சன்மார்க்கி ஊருக்கு செய்கிறாரு. ரைட்டு. ஆனால் நம்ம குடும்பத்தில், சொந்த குடும்பத்தில் எப்படி அவரை பற்றி கேள்விப்பட்டுறது, சொன்னது, காதால் கேட்டது, சொந்த குடும்பத்துக்குள்ள 1000 பிரச்சனைக்கு நம்ம போகக்கூடாது, போகலை. ஆனாலும் எதுக்காக அதை சொல்கிறேன்னா, குடும்பத்துக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், அது நம்மளுக்கு தேவையில்லை. ஆனால் அவங்களோடது சொந்த குழந்தைக்கு, பேரன் பேத்திக்கு கூட ஒரு இது செய்ய மாட்டாராம். அந்தளவுக்கு அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கலாம். அது நம்ம குடும்ப விஷயத்தில் இருக்கலாம். இதில் என்ன சன்மார்க்கம் இருக்குது? வெளியே பார்த்தா அற்புதஞ்சோதி சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே ஒரு இதாக இருக்கிறது என்ன இருக்குது? அவருக்கு ஃபோன் பண்ணோம்னா, இல்லை அவர் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி பேசினாலும் என்ன சொல்லுவார்னா, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கனை அருட்பெருஞ்சோதி எல்லா பாடல் வரின்னு சொல்லி வள்ளல் மலரடி வாழ்கவே அப்படின்னு சொல்லிட்டு திருச்சிற்றம்பலம்னு சொல்லிட்டு, ஐயா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாருன்னா அதிலே 1.5 நிமிஷம் போயிடும். அப்படி ஒரு பக்திமான், அப்படி ஒரு சன்மார்க்கி. ஆனால் அவரை பற்றி குறை சொல்லலை. சன்மார்க்குங்கிறது எப்படி இருக்குது? ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். நான் சொல்கிறது ஒரு விஷயம். இந்த மாதிரி சன்மார்க்கு நேரமாக குடும்ப விஷயத்துக்கு நம்ம போகணுங்கிற அவசியம் இல்லை. இதை ஏன் சொல்கிறேன்னா, சன்மார்க்குங்கிறது உண்மையான சன்மார்க்கம் என்ன? நம்மகிட்ட இருந்து, நம்ம குடும்பத்திலேருந்து, நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட இருந்து, குடும்பத்தாட்டிருந்து ஆரம்பிக்க தான் சன்மார்க்கம். வெளியே நான் 100 பேத்துக்கு செய்கிறேன், அன்னதானம் போட்டேன்னு சொல்லி வீட்டில் 2 பேர்த்த பட்னியாக போட்டு குடும்பப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்குது? ஏன்னா அது ஒரு அவங்களுக்கு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, உள்ள பிரச்சனை இருந்தாலும், உள்ளேயே பிரச்சனை இருந்தாலும் வள்ளலார் என்ன சொல்லியிருக்காங்க? அதை செய்யணும். அதுதான் உண்மையான சன்மார்க்குங்கிறது என்னோட கருத்து. நான் சொன்ன கருத்தில் தவறு இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நான் என்னங்கிறத இனிமேல் வர்றதில் எனக்கு தெரிஞ்சது, வள்ளலாரோட சொற்பொழிவு எனக்கு தெரிஞ்சது, நிறைய அறிஞர்கள் பேசி காதால் கேட்டது நிறைய கேட்டிருக்கோம். ஏன்னா அப்படி கேட்கும்போது சொல்லொன்று செயல் ஒன்று இருக்கக்கூடாது. சொல்லு செயல் எல்லாமே ஒன்றா இருக்கணுங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சது. அறிஞர்கள் நிறையா பேசியிருக்காங்க. அவர் தண்ணியில் விளக்கு எரிஞ்சிச்சு வள்ளலாரோடது, அண்ணன் சொற்பொழிவு போகாத இடத்துல இவரே போய் சொற்பொழிவு பண்ணார். வள்ளலாரோட கேட்க கேட்க நல்லா இருக்குது. நம்மளுக்கு அப்படி போனதான் நம்ம இப்போ எதுவும் அதிகமான புஸ்தகம் படிக்கலாம், சில பேர் சொன்னதை வச்சு கேட்டு தான் சன்மார்க்கங்கிறது இப்படி தான். அப்படிங்கும்போது அந்த சன்மார்க்கத்தில் இப்படி இருக்காங்க மனிதர்கள். 10 பேத்துக்கு 100 பேத்துக்கு அன்னதானம் போட்டு ஒரு ஆளுக்கு வீட்டில் ஆளுகளுக்கு எதுவுமே செய்யாமல் நான் என்னால் செய்ய முடியாதுன்னு கோபச்சொல் கடுஞ்சொற்களை பேசுகிறதுக்கும் வெளியே பார்த்தா அற்புதம் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது வித்தியாசம்? உண்மையான சன்மார்க்கங்கிறது என்ன? நம்மகிட்ட இருந்து ஆரம்பிக்கணும், நம்ம குடும்பத்திலேருந்து ஆரம்பிக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட இருந்து ஆரம்பித்து போகிறது தான் சன்மார்க்கம். நன்றி, வணக்கம்.